ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிப்போம். ரெண்டு தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் பொன்னுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளின் சில கனத்திற்கும் சில கனவினத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் இந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். அல்லேலூயா. ஒரு பெரிய வீட்டில் கனத்துக்குரிய பாத்திரங்களும் இருக்கிறது, சில கனவீனத்துக்குரிய பாத்திரங்களும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாகவே எல்லா வீட்டிலும் என்ன செய்யும், அநேக பாத்திரங்கள் காணப்படும். நம்ம வீட்டில் எவ்வளோதான் பாத்திரம் தான் என்ன செய்வோம், புதுசாக சகோதரிகள் கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டால் போதும் இருக்கும். ஆனால் என்ன செய்வோம், புதுசாக வாங்கி கொண்டிருப்போம். ஏற்கனவே திருமணம் ஆகும்போது என்ன பண்ணுறாங்க, இங்கே உள்ளவர்கள்லாம் அதிகமாக பாத்திரம் அந்த பாத்திரங்களை பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்நாட்களே யூஸ் பண்ணாமல் எங்கே இருக்கும், சிலதெல்லாம் பரன் மேலேயே இருந்து கொண்டிருக்கிற பாத்திரங்கள் உண்டு. நீங்கள் சற்று யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்த பாத்திரம் எத்தனை பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும், சரியா? ஆனால் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஒரு பெரிய வீட்டில் என்ன செய்கிறதா, சில பாத்திரங்கள் கனத்திற்கும் சில பாத்திரங்கள் கனவீனத்திற்கும் உள்ளவைகளாக அது காணப்படுகிறது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்படியாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால், நம்ம ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவர் ஒப்பிடுகிறார். ஒவ்வொரு மனிதர்கள், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் ஒப்பிடுகிறார். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், நம்முடைய ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்தாராம், முதல்ல மனிதனை உண்டாக்கின பொழுது எப்படி செய்தார், மற்றது எல்லாத்தையும் வார்த்தையில் சொன்னார். வெளிச்சம் உண்டாகடவுது, அப்படியாக சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாகடவுது, அப்படி எல்லாவற்றையும் படைத்த தேவன் மனிதனை படைக்கும் போது எப்படி படைக்கிறாரு, மண்ணினாலே, தம்முடைய கரங்களினாலே, தம்முடைய கரத்தின் கிரியைகளினாலே அவனை என்ன செய்கிறார், மண்ணினாலே அந்த மண்ணை பிசைந்து என்ன செய்கிறார், அழகான ஒரு மனிதனாக அவர் படைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாகவே அந்த பாத்திரங்கள் மண்ணினால் செய்யப்பட்டிருக்கிற பாத்திரங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக பார்க்கும் பொழுது மனிதன் ஒரு பாத்திரமாக எண்ணப்படுகிறான். அதை நாம் முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டுமாக இந்த வார்த்தையில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வீட்டில் அநேக பாத்திரங்கள் இருக்குது. சில பாத்திரங்கள் கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரியவைகளாய் காணப்படுகிறது. இங்கே நான் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது என்ன செய்கிறார் என்றால், அந்த பெரிய வீடு என்பது ஒரு சபையை குறிக்கிறதாக காணப்படுகிறது. ஆலயத்தை ஒரு பெரிய, இப்போ நம்ம உட்கார்ந்துருக்கோன்னா நம்ம பெரிய ஒரு வீடாக நாம் காணப்படுகிறோம். நம்ம வீட்டில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரியவைகளாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அது ஆண்டவர் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆனால் அது கனத்துக்குரியதாக மாற்றுவதும் கனவீனத்திற்குரியதாக இருப்பதும் நம்மகிட்டையும் சில பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம நினச்சிக்கிறது நம்ம எதுக்குமே உதவாதவர்கள், எதற்குமே பயன்படக்கூடாதவர்கள் அப்படி சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நம்மை நாமே நினைத்து கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்றால், சிலதை கனத்துக்கும் சில கனவீனத்திற்கும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அது நம்மகிட்டையும் சில பொறுப்புகள் காணப்படுகிறது. வேதாகமத்தில் அநேக பாத்திரங்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அநேக பாத்திரங்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். நான் முதலே சொன்னது போல ஒரு பாத்திரம் என்பது இங்கு மனிதனை குறிக்கிறது. வேதத்தில் வேற பாத்திரங்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது, அது ஒரு பருவம் இருக்கு. இங்கே நாம் பார்க்கிறது மனிதனை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்படியாய் நாம் பார்க்கும் பொழுது நிறைய மனிதர்கள், ஆபிரகாமை பார்க்கலாம், மோசையை பார்க்கலாம், அன்னாளை பார்க்கலாம். அன்னாள் சாமுவேலை தீர்க்கதரிசியாக பெற்று கொடுத்ததான ஒரு தாயாக அவள் காணப்படுகிறாள். ஹல்லேலூயா. அப்படி பார்க்கும் பொழுது அன்னாளை பார்த்தோம். பின்பதாக
நம் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மரியாளை ஆண்டவர் இந்த உலகத்தில் இயேசு பிறப்பிக்கப்படும்படியாக பயன்படுத்தினார். 12 சீஷர்களை ஆண்டவர் செய்தார், 12 பாத்திரங்களாக ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்க முடியும். இன்னுமாக பவுலை குறித்து நாம் பார்க்க முடியும். நம்ம பின்னாடி அதெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனாலும் அநேக பாத்திரங்களை என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறார். ஆனாலும் அது கனத்துக்குரிய பாத்திரமாக மாற்றப்படுவது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். நான் எப்படி ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக நான் மாற முடியும்? ஒருவேளை நான் சபை என்று பேசினாலும் சபையில் மாத்திரமல்ல, நம் வாழ்கிற சமுதாயத்தில் நம்ம இருக்கிறதான இந்த தேசத்தில் நம்ம என்ன செய்யலாம், ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக நம் பயன்பட நம்மளால் நிச்சயமாய் முடியும். ஹல்லேலூயா. ஒரு பாத்திரத்துக்குள்ளே நம்ம என்ன ஊத்துறோமோ அதை பொறுத்து தான் அதனுடைய வேல்யூ கூடிக்கொண்டே போகிறது. நிச்சயமாகவே அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஒருவேளை சத்ருவின் காரியங்களுக்கு நம்ம அதிகமாய் இடம் கொடுத்து கொண்டிருப்போம் என்றால் அந்த பாத்திரம் கனவீனத்துக்குரிய பாத்திரமாய் மாறிக்கொண்டே இருக்கும். அது அப்படியே அந்த வேல்யூ குறைந்து கொண்டே இருக்கும். அதே பாத்திரத்தில் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதங்களை, ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த ஆவிக்குரிய வல்லமைகளை நாம் ஊற்றி கொண்டிருப்போம் என்றால் அந்த பாத்திரம் மிகுந்த ஒரு கனத்துக்குரியதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் நம்ம கனத்துக்குரிய பாத்திரங்களாய் நம்மை மாற்றும்படிக்கு இந்த கால வேளையில் நம்ம எதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு மிக மிக சுருக்கமாக இந்த வேளையில பார்க்கலாம். இதில் மிக ஆழமான கருத்துகள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த வேளையில் மிக மிக சுருக்கமாக இந்த காலவேளையில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நம்ம என்ன செய்யணுமா, அந்த அந்நிய காரியங்களிலிருந்து, அந்நிய தேவனுக்குரிய காரியங்கள், அந்நிய காரியங்களிலிருந்து நம்ம என்ன செய்ய வேணுமா, பிரித்தெடுக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 6:14-18 நாம் வாசிக்கும் பொழுது எந்தெந்த காரியங்களை விட்டு நாம் பிரிந்து வர வேண்டும், எதையெல்லாம் நாம் விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதும் பொழுது அங்கே தெளிவாக அங்கே எழுதி வைத்திருக்கிறார், எதெல்லாம் விட்டு நம்ம பிரிய வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் நம்ம அநேக நேரங்களில் நாம் ரட்சிக்கப்பட்டு விடுகிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து விடுகிறோம், ஆண்டவருக்காக ஏதோ செய்கிறோம். ஆனால் முழுவதுமாக அந்த நம் விட்டு வந்த காரியங்களை என்ன செய்கிறோம், அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கிறது. கொஞ்சமோ நிறைய அவங்களுடைய தன்மைகளை பொறுத்து என்ன செய்கிறோம், அநேக காரியங்களை விட்டுவிட முடியாதபடிக்கு. ஆகையினால் இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது கவனமாக கவனிங்கள். 2 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 14-18 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலை ஆட்களுக்கும் இசைவேது? அவ்விசுவாசிகளுடனே விசுவாசிக்கும் பங்கேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்றும் தேவன் சொன்னதுபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. எதெல்லாம் நம்ம விட்டு பிரிந்து வரணும்னு சொல்லிட்டு அங்கே தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாங்கள் கிறிஸ்தவர்களாக மாறிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சாலும் சில காரியங்களை நம்மளால் என்ன செய்ய முடியல, விட்டு விட முடியல. ஆனால் இங்கே தெளிவாக இருக்கிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவங்க செய்கிற காரியத்திலேயே நம்மளும் உழண்டு கொண்டிருப்போம் என்றால் அது பிணைக்கப்படுகிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. என்று நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அந்த காரியங்களை விட்டு நம்ம என்ன செய்யணும், விட்டு விலகி வர வேண்டியது ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கு. ஏனென்றால் நம்ம எப்படி இருக்கிறோமா, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 12:1 பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆபிரகாமை அழைக்கும் போது நீ உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு என்ன செய், விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு என்ன செய், போ என்று சொல்லுகிறார். அந்த முந்தின அதிகாரங்களை பார்க்கும் பொழுது அவங்களுடைய தகப்பனாகி தேராக ஒரு பெரிய விக்கிரக வணக்கக்காரராய் காணப்படுகிறார். சிலைகளை செய்து அவர் என்ன செய்கிறார், விற்கிறவராக, அப்படியாக சிலை வணக்கம் உடையதான ஒரு மனிதனாக அந்த ஆபிரகாம் காணப்படுகிறார். ஆனால் ஆண்டவர் தெளிவாக இங்கே சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால், நீ உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் முதலாவதாக நம்ம ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக நாம் மாற வேண்டும் என்றால் முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது, நம்ம அந்த
அந்நிய காரியங்களிலிருந்து, அந்நிய நுகத்திலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டுமா, விடுபட்டு வர வேண்டியது அவசியமா இருக்குது. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று சொல்லி. நிச்சயமாகவே நம்ம ஒருவேளை அநேகர் எல்லாருமே பிறக்கும் போதே கிறிஸ்தவ குடும்பமாக நாம் பிறந்தது கிடையாது. ஒருவேளை நம்ம ஆண்டவர் அநேகரே ஆண்டவர் என்ன செய்கிறாராம், மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கும். அழைக்கப்பட்டவர்கள், ஒருவேளை நம்ம அழைக்கப்பட்டவர்களாய் இருந்துவிட்டு ஒருவேளை தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல இல்லைன்னா எப்படி இருக்கும், பரிதவிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம். ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒரு இது கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கால் ஆஃப் லெட்டர் கொடுக்குறாங்கன்னா, அப்படியாக அங்கே பார்க்கும் பொழுது அப்ளிகேஷன்ஸ் நிறைய பேருக்கு யார் வேணாலும் போடலாம். எந்த ஒரு சின்ன ஒரு தகுதி சொல்லுவாங்க, அந்த தகுதி இருந்தால் போடலாம். ஆனால் அங்கே செலக்ட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா அப்படியே வடிகட்டி 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 என்ன செய்வாங்க, கொஞ்சம் பேரை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏதோ கொஞ்சம் பேர், ஒரு 500 பேர் வராங்களா, அதில் ஒரு 100 பேர் எடுப்பாங்க. இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரங்களை கூட்டிட்டு 100 பேர் எடுப்பாங்க. ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அதுதான் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு அனுபவமாய் காணப்படுகிறது. இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மோடு தெளிவாய் பேசுகிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட லிஸ்ட்டில் இருக்க போகிறீங்களா அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்டில் இருக்க போகிறீங்களா? நம்ம எதற்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படும்படியாக. ஹல்லேலூயா. நிச்சயமா இந்த காலவேளையில் முதலாவதாக ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் நம்ம ஆண்டவர் மாற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டியது, அந்த காரியங்களிலிருந்து பிரிந்து வர வேண்டும். அந்நிய காரியங்களிலிருந்து, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் அந்த வசனங்களை மீண்டுமாய் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14 18 பார்க்கும் பொழுது தெளிவாக அந்த கொரிந்து சபையிலேருந்து பார்த்தீங்கன்னா அநேகர் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்நிய மதத்தில் சேர்ந்தவர்களாக என்ன பண்ணியிருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டு புதிதாக இந்த பவுலின் சுவிசேஷத்தை கேட்டு வந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க விசுவாசத்தில் பலப்படும்படியாக இந்த பவுலப்போஸ்தலன் எழுதிய நிருபம் தான் என்னது, அந்த கொரிந்தியரின் நிருபமாய் 1-2 கொரிந்தியர்னா 2 லெட்டர் அவர் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் அவர் அநேக ஆலயங்களை ஸ்தாபித்ததான ஒரு மனுஷனாக காணப்பட்டபடினால அவர் அப்படியாக செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக நம்ம ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக மாற வேண்டும் என்றால் நிச்சயமாகவே நாம் முதலாக செய்ய வேண்டியது, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். விட வேண்டியவர்களை விட்டு நாம் பிரிவோம் என்றால் ஆண்டவர் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, அடுத்ததாக நம்ம என்ன செய்யணுமா, முழுவதுமாக ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது. முற்றிலுமாய் என்னை முற்றிலுமாய் என்ன செய்கிறேன், உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இனி நான் அல்ல, என்னில் பிழைத்திருக்கிறது கிறிஸ்து. ஹல்லேலூயா. பவுல பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் இந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இருப்பார், நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது நான் தான் சொல்லுவோம். ஆனால் அந்த பவுலை பார்க்கும் பொழுது நான் அல்ல, என்னில் பிழைத்திருக்கிறது கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவார். அதனால தான் அவரை குறித்து போடப்பட்டிருக்கிறது அந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். அவன் தெரிந்து கொண்ட பாத்திரமா ஆண்டவன் என்ன செய்கிறான், புறச்சாதிகளுக்கு நான் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொல்லி. பின்னதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த அனனியா போகிறான், அவனுடைய கண்களிலே அந்த கைகளை வைத்து ஜெபிக்கிறான். உடனே மீன் செதில்கள் போல் அவனுடைய கண்களிலிருந்து கீழே விழுகிறது. அவன் பார்வை அடைகிறான். அடுத்த வசனங்கள் தான் நமக்கு முக்கியமான வசனம். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்கம்மா. உடனே அவனுடைய கண்களிலிருந்து மீன் செதில்கள் வந்தது. அதுக்கப்புறம் உடனே தாமதமின்றி அவன் என்ன செய்கிறான் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களே பிரசங்கித்தான். அவன் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்ற ஆலயங்களில பிரசங்கித்தான். உடனே ஞானஸ்நானம் பெறுகிறான். ஆண்டவருக்கென்று தன்னை முற்றிலுமாய் அவன் அர்ப்பணித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற வேண்டும் என்றால் அந்த முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஒரு காரியத்தையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம அநேகர் எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் இதே மாதிரி வருகிறோம், இதே மாதிரி போகிறோம். அப்படி அல்ல. உடனே நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, நம்மளை ஆண்டவர் ரட்சித்தது நம்ம பிறரை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி. எத்தனை பேர் அதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள்? நம்மளை ஆண்டவர் கிருபையாக ஒண்ணுமில்லாமல் நம்ம ரட்சித்தது, நம்ம என்ன செய்யணும், மற்றவங்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும். நிச்சயமாக நம்ம பாத்திரம், நம்ம ஒருவேளை ஆண்டவர் எல்லாரையும் தெரிந்தெடுத்தாலும் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா அல்லது கனவீனத்துக்குரிய பாத்திரமா என்பது
நம்ம கிட்டேயும் சில பொறுப்புகள் காணப்படுகிறது. நிச்சயமாக அதை நம்ம உணர்ந்து கொள்வோம் என்றால் நம்ம அந்த அந்த கனத்துக்குரிய பாத்திரமாக ஆண்டவருடைய கரத்தில் உள்ள பொற்பாத்திரங்களாக ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை மாற்றுவதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த கால வேளையில் ஆண்டவர் அதிகமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நம்ம என்ன சுத்திகரித்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 யோவானின் புஸ்தகம் 1:7 நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்யுமா? சுத்திகரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டாலும் நம்ம கடந்த காலத்துல செய்த பாவங்கள் நம்ம என்ன செய்யலாம்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய இரத்தத்தினாலே முழுவதும் கழுவப்பட்டு அதிலிருந்து முற்றிலுமாக நம்ம வெளியே வருவோம் என்றால் கர்த்தர் நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாய் நம்மை மாற்ற முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் வெளிப்படுத்தல் 22 நம்ம 11 வாசிக்கிறோம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதியை செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று சொல்லுகிறார். அப்படியாக நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம். ஏனென்றால் நான் யாருமே நம்ம பரிசுத்தமா இருக்கிறேன் அப்படி சொல்லவே முடியாது. நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணுமா? பரிசுத்தத்துக்கு நம்ம இடம் கொடுப்போம் என்றால் ஆண்டவர் நம்மை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவாராக. அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். எந்தெந்த காரியங்கள் நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அவருடைய தம்முடைய வல்லமையினால, தம்முடைய கிருபைகளினால, தம்முடைய ஞானத்தினால, தம்முடைய பரிசுத்தத்தினால, ஆண்டவருடைய பலத்தினால இன்னும் எதெல்லாம் நம்ம குறைவா இருக்கிறதோ அதை நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் நிறைவாய் நம்முடைய பாத்திரத்துல ஊற்றுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். பாத்திரம் நிரம்பி வழிகிறது, புரண்டு ஓடுகிறது. ஹல்லேலூயா. அதுதான் இந்த கால வேளையில நாம் சிந்திக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. நம்முடைய பாத்திரத்தை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க. ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா, நான் வெறுமையாய் நான் காணப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து கொண்டே இருப்போம் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் நம்ம நிரப்பி ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுவார். ஒருவேளை சகோதரிகள் வேதத்தில் பார்க்கும் பொழுது பலவீனமான பாண்டங்கள்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது பலவீன பாண்டங்களாக அவர்கள் அநேகர் காணப்படலை. அதாவது எல்லா காரியத்திலையும் செய்வாங்க, ஆனால் ஏதாவது தூக்கணும், வெயிட் தூக்கணும் அப்படின்னா மட்டும் என்ன செய்வாங்க? டக்குன்னு போயிட்டு ஜென்ஸ் அண்ணா எனக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, ஏதாவது வண்டி தள்ளணும் அப்படி சொன்னால் என்ன பண்ணுவாங்க? உடனே அதுக்கு மட்டும் என்ன செய்வார்கள்? ஹெல்ப்புக்கு போயிடுவாங்க. ஆனால் வேதத்தில் பலவீன பாண்டம் என்று சொல்லி என்ன செய்கிறது? சகோதரிகளை குறித்து போடப்பட்டிருக்கிறது. இல்லை பெரிய தாய்மார்கள் வந்திருப்பீர்கள் என்றால், ஒருவேளை எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி கொண்டிருப்பீர்கள் என்றால், நம்ம சிந்திக்க வேண்டியது என்னவென்றால், நம்ம ஒரு அண்ணாள்னா முதல்ல உள்ள அண்ணாள் கிடையாது. புதிய ஏற்பாட்டில் ஒரு தாயார் 84 வயது தாயார் என்ன செய்தார்களாம்? இரவும் பகலும் என்ன செய்தார்கள்? வேதத்தை விட்டு ஆலயத்தை விட்டு பிரியாமல் உபவாசித்து அழுது ஜெபித்து கொண்டே இருந்தார்களாம். அப்படியாக நம்ம ஏன் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக நாம் மாற முடியாது? எது நம்மளால செய்ய முடியுமோ. ஒருவேளை நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்கன்னு வச்சிங்களேன், இப்படி நாங்கள் செய்திகளை கொடுக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்க முடியும் என்றால், ஆண்டவரே எங்களோட பேசுங்கப்பா, ஐயா மறைத்து பேசுங்கப்பா. நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி நான் எதுவுமே பேச முடியாதுன்ட்டு ஐயா வருவாங்க, நான் ஜெபித்துக்கொண்டே இருப்பேன். ஆண்டவரே நீர் வந்தது எங்களுக்கு நன்மையாக இருக்கணும், ஆண்டவரே நீர் பேசணும்ப்பா, தம்முடைய மகனை மறைத்து நீர் இடைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபித்து அந்த வாஞ்சியோடு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவர் நிச்சயமாய் பேசுகிற தம்முடைய பிள்ளைகளை மறைத்து ஆண்டவர் என்ன செய்வார்? பேசுவார். நம்ம அதற்காக நம்ம அர்ப்பணிக்கலாம். ஒரு வீடாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை நம்ம நினைத்துக்கணும் கனவீனமான பாத்திரம், எதுக்குமே உபயோகம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கனத்துக்குரிய பாத்திரங்களாய் மாற்ற என் தேவனால முடியும். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில விசுவாசிக்கிறவர்கள் ஒரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக செய்யுங்கள். நீங்கள் வணைந்து கொள்ளுங்க. ஆண்டவரே நம்ம முதல்ல பாடின மாதிரி குயவனே
ஆண்டவரே, நான் வெறும் களிமண்ணாய் உடைய சமூகத்தில் என்ன செய்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் தகப்பனுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக என்னை வணைந்து ஒரு ஆசீர்வாதத்தின் நேராக என்ன செய்யுங்க, என்னை நடத்துங்க என்று ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றால் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் வழி நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில கூட இந்த வார்த்தைகளின்படியா நாம் பலப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடைப்பூ சுகமா